அதாவது பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டார் என்று சொல்லி சவேந்திர சில்வா இந்த வீடியோல சொல்லி இருந்தார். காலையில் முக்கியமா ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தோம். இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்ட 2009 ஆண்டு மே மாதம் 17 காலையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தோம். அந்த கூட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, மகேந்திர ராஜபக்ச இவங்க எல்லாரும் விடுதலை புலிகள் அமைப்பு சரணடைகிறதுக்கு முக்கியஸ்தர்களோட தலைவர் உட்பட முக்கியஸ்தர்களோட சரணடைகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மூன்றாம் தரப்பினுடைய தலையீட்டால ICRC அண்ட் ST இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்பு இவங்களோட எல்லாம் இந்த சரணடைவு சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான தகவல்கள் தான் பாதுகாப்பு செயலாளர் இருந்த கோட்டாபய ராஜபக்சவால் சவேந்திர சில்வாவிற்கு சொல்லப்பட்டு அந்த வீடியோ பதிவு செய்யப்படுகின்ற நேரத்தில் சவேந்திர சில்வா கேமரா இருக்குன்னு சொல்லி இது வெளியில் போகாது என்று சொல்லி நம்பிக்கொண்டு அங்கே இருக்கிற நபர்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தார் என்ற மாதிரி சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். ஏனென்று சொன்னால் வெள்ளைக்கொடி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையில் என்ன நடந்தது என்றது இதுவரைக்கும் ஆதாரபூர்வமாக எங்கேயும் நிரூபிக்கப்படவில்லை. சில சர்வதேச அறிக்கைகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் இப்படித்தான் நடந்தது, கடைசி நேரம் வரைக்கும் இப்படி நடந்தது, வெள்ளக்கொடியோட முக்கியஸ்தர்கள் சரணடைகிறதுக்கான முயற்சி நடந்தது, வெள்ளக்கொடியோட நடந்து வந்தாங்க, துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்ற மாதிரி சில சர்வதேச அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் உண்மையில் அந்த இடத்தில் நடந்ததற்கான ஆதாரம் என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஆனால் ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டது உண்மை என்று சொல்லி சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்றார். ஆனால் முயற்சி முன்னெடுக்கப்பட்ட மாதிரி உண்மையில் யாருமே வெள்ளக்கொடியோட தலைவரோ தளபதிகளோ அந்த நேரத்தில் இருந்த பொட்டமானோ சூசையோ சரணடைறதுக்கு முன் வந்தாங்க, அதாவது நடந்து வந்ததற்கான அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று சொல்ல போனால் தற்கொலை தாக்குதல் நடத்தி உயிரிழந்ததற்கு கூட எல்லாருமே தயாராக இருந்தாங்க. பொட்டமான் மனைவி களத்தில் கூட 2-3 சைனட் இருந்தது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இவங்க எப்படி சரணடைஞ்சிருப்பாங்க என்று சொல்லி நம்ப முடியும். இதெல்லாம் அரசியல் ரீதியிலையும் சில ஊடகவியலாளர்கள் என்று சொல்லப்பட்ட நபர்களாலேயும் சோளிக்கப்பட்ட சம்பவம் தான் தவிர உண்மையிலேயே வெள்ளக்கொடியோட யாரும் சரணடைவதற்கு வரவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு முதல் 3ஆம் தரப்பினுடைய தலையீட்டோடு இந்த மாதிரியான தலைவர் தளபதிகள் எல்லாரையும் காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி ராஜபக்சக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் யுத்தத்தில் முடிக்கிற முயற்சியில் தான் இருந்தோம். கடைசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் சரணடைகிறது இல்லாட்டி நேரடியாக பார்க்கிறதுக்கு கூட அந்த இடத்துல தெளிவான ஒரு சூழல் இருக்கவே இல்லை. அந்த இடத்தில் தெளிவான ஒரு சூழல் இருக்கவே இல்லை. அப்படி சரணடைவதற்கு யாரும் வந்திருந்தாலும் அது உண்மையில் தெரிஞ்சிருக்காது என்ற மாதிரியே ஒரு கருத்தை சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்றார். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சரணடைந்திருந்தார், இராணுவத்திட்ட பேசப்பட்ட மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி சரணடைந்திருந்தா அன்றைக்கு வடக்கு கிழக்கினுடைய முதலமைச்சர் என்ற பதிவு ராஜபக்சக்களால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பொட்டமான் சூசி அந்த மாதிரியான முக்கியஸ்தர்கள் எல்லாருமே இந்த இடத்தில் கூடியிருந்த நபர்கள், அவர்களுக்கெல்லாம் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கும், காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஆனால் ராஜபக்சக்களுடைய கதையை புலிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் யாருமே அந்த காலகட்டத்தில் 17ஆம் தேதி நம்பவே இல்லை. அதனால் தான் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம், அப்படியான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. எல்லாருமே உயிரிழந்தாங்க. பிரபாகரன் அவர்களுடைய உடல் மீட்கப்பட்டிருந்தது, மூத்த மகனுடைய உடலும் மீட்கப்பட்டிருந்தது, மற்றவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்ற மாதிரி சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பில் சரத் பொன்சேகா சொல்ல வர்ற விஷயம் என்ன என்று சொன்னால், ராஜபக்சர்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு நோக்கத்தில் இருக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அரசியலுக்காக அதை பயன்படுத்துவதற்கான நோக்கத்தில் இருந்தார்கள் என்றது. அதற்கு 2 உதாரணங்கள் அவர் குறிப்பிட்டிருந்தார். 3 உதாரணங்கள். 2008ஆம் ஆண்டிலையும் ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்ததாம். அவசரமான 2 நாள் போர் நிறுத்தம். மகேந்திர ராஜபக்ச கிளிநொச்சிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். இதனால் 2 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படணும் என்று சொல்லி அவசரமான ஒரு தீர்மானம் அரசியலுக்காக எடுக்கப்பட்டிருந்தது. 2009ஆம் ஆண்டிலையும் ஜனவரி மாத கடைசியில் அவசர
அவசரமாக 2 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2005ஆம் ஆண்டிலேயும் புலிகள் அமைப்புக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பணத்தை பயன்படுத்திக் கொண்டு தேர்தல் பொதுமக்கள் வாக்களிக்கிறது தடுக்கணும் என்றதுக்காக அந்த 2 மில்லியன் பணமும் புலிகள் அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பணம் பயன்படுத்தப்பட்டு தான் ஆயுதங்கள் கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது. ராஜபக்சர்களுக்கு யுத்தத்தை கடைசி வரைக்கும் முடிக்கிறதற்கான ஒரு நோக்கம் இருக்கவே இல்லை. அரசியலுக்கு பயன்படுத்துகின்றது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது. அதுக்கான ஒரு ஆதாரம் தான் இது என்ற மாதிரி அந்த வீடியோவையும் இன்றைக்கு வெளியிட்டு சரத் பொன்சேகா ஒரு அரசியல் ரீதியான ஊடக சந்திப்பால் இதனை நடத்தி இருக்கின்றார். சரத் பொன்சேகா இந்த மாதிரியான ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு பின்னால நிறைய காரணங்கள், நிறைய நோக்கங்கள் இருக்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு நோக்கம் என்னென்று சொன்னா, இப்ப அமரகீர்த்தி அத்துக்கோரள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் அரகல என்று சொல்லப்படுகின்ற கோட்டாபய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம், அதுல 12 பேருக்கு சாதாரணமான தொழிலாளர்கள், மாணவர்கள் உட்பட 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்றார், அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான செயற்பாடுகள் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். ராஜபக்சக்கள் உட்பட பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பு, இந்த காலகட்டத்தில் ஒரு உயிரிழப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த நபர்களுக்கு 12 பேருக்கும் விடுதலை கொடுக்க முடியும், பொது மன்னிப்பு கொடுக்க முடியும். ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கு அதை பற்றி யோசிக்கணும் என்ற மாதிரி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு சரத் பொன்சேகாவால். அவர் சொல்ற உதாரணம் என்ன சொன்னால், அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 600 போலீஸ் உத்தியோகத்தர்கள் படுகொலை செய்து கருணாவிற்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டது. அரசியல் ரீதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உப தலைவர் என்ற பதவி கொடுக்கப்பட்டது. அதே படுகொலையோட தொடர்பு பட்டிருக்கின்ற பிள்ளையானுக்கும் அரசியலில் ஈடுபடுறதுக்கு முதலமைச்சரமான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது. கேபி ஆயுத விநியோகத்தில் நேரடியாக தொடர்பட்ட கேபி மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு வந்தது. விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக போன இடம் வேறு எதுவும் கிடையாது. கோட்டாபய ராஜபக்சனுடைய வீடு. கோட்டாபய ராஜபக்ச வீட்டிற்கு போனதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திற்கு போறதுக்கும் வெளியில சுதந்திரமா நடமாடுறதுக்குமான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியுமா? ஏன் இந்த மாதிரியான ஒரு மக்கள் கொந்தளிப்பு இருந்த காலகட்டத்தில் 12 பேர் அந்த கொலையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது நீதியானது கிடையாது என்ற மாதிரி சரத் பொன்சேகா இன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார். அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த யுத்தம் நடந்த நாள்ல கடைசி நாள் வெள்ளக்கொடியோட புலிகள் அமைப்புடைய தலைவரும் முக்கியஸ்தர்களும் தளபதிகளும் சரணடைந்தாங்க என்ற விஷயம் இன்றைக்கு வரைக்கும் பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருந்தாலும் வெள்ளக்கொடியோடு யாருமே சரணடையல என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் ராணுவ தளபதியா இருந்த சரத் பொன்சேகா திரும்பவும் அடிச்சு சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒரு ஊடக சந்திப்புல இதை பார்க்க முடியும். இன்னும் ஒரு பக்கம் இந்த வெள்ளக்கொடி சம்பவம் இல்லாட்டி கடைசி நேரத்தில் சரணடைஞ்சவர்கள் சம்பந்தமான கேள்விகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. அது தொடர்ச்சியாக மர்மமாகவே இருந்து வருகின்றது. வெள்ளக்கொடியோட சரணடைந்த சம்பவத்திற்கு முதல்லையே விசாரணைகளுக்கு பிறகு அந்த ஆட்களுக்கு என்ன நடந்தது என்று கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. சரத் பொன்சேகாவினுடைய ஊடக சந்திப்பு எதிர்வரும் நாட்கள்ல பேசு பொருளாக இருக்க போகுது. ராஜபக்சக்களுடைய பதில் எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சரத் பொன்சேகா வெளிப்படுத்தி இருக்கின்ற அந்த வீடியோ சம்பந்தமாகவும் அவர் குறிப்பிடுகிற விஷயங்கள் சம்பந்தமாகவும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்சா கமெண்ட்ல இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.